தமிழ்நாடு காவலர் தினத்தை முன்னிட்டு கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் குமார் உத்தரவின் பேரில் புழல் சரக உதவி ஆணையாளர் சத்தியன் ஆலோசனையில் மாதவரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பூபாலன் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பாதுகாப்பு, மாணவிகள் பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் நிகழாமல் தம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும், போக்சோ சட்ட விதிமுறைகள், மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி சமுதாயத்தில் சிறந்த மாணவராக திகழவும், தீய பழக்கங்களிலிருந்து விடுபடவும், தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பெற்றோர்களின் அன்பை பெற்று வாழ்வில் மென்மேலும் சாதனைகள் புரியவும், படித்து முடித்து உயர் பதவிகள் வகிக்க ஆலோசனைகளை வழங்கினார்கள். மேலும் காவல் SOS செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்து காவல்துறை தங்களுக்கு எவ்வாறு உதவிகள் செய்யும் என செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மாதவரம் காவல் நிலைய உதவி இன்ஸ்பெக்டர் வடிவேல் மற்றும் கேரன் வெல்ஃபேர் தொண்டு நிறுவனம், காவல் நிலைய போலீசார்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பித்தனர். இதில் கல்லூரி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அம்மா அப்பா கார்த்திகோட அம்மா அப்பா எல்லாரும் குற்றவாளி. தம்பி, இது சிரிக்கிறதுக்கு இல்ல, இது நடந்திருக்கு. அந்த கார்த்திக் நம்மளா இருக்கக்கூடாது, புரியுதா? இது உமனுக்கும் என் ஃப்ரெண்டு அவன் ஆளை கூப்பிட்டு வந்தானா, அவன் ஆளு 18 வயசு கீழே இருந்தால் நம்மளும் காலி. இது ஒரு போக்சோன்றது மென்னு உமன் கிடையாது. பையன் 18 வயசு கீழே இருந்து பொண்ணு 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் போக்சோ அஃபெக்ட் ஆகும். உமனை போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்க சைல்டு, அவ்வளோதான். பையன் பொண்ணு 2 பேருக்கு எந்த அபியூஸ் நடந்தாலும் சரி, எந்த இடத்துலையும். இன்னொன்று, இப்போ இந்த டீனேஜ் வயசுன்றதுனால சொல்கிறேன், 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, இல்லை நம்ம லவ் பண்ணியிருப்போம், நார்மலாக லவ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுச்சு, இல்லை வேற வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பையனுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் உமன்ஸ் தாராளமாக புகார் கொடுக்கலாம். சும்மா தான் சார் நான் பேசினேன், எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு அதை எப்படி எடுத்துக்கோன்னு தெரியாது. நான் சும்மா தான் சார் பேசினேன், காலேஜ் படிக்கிறேன், டியூஷனு, ஒரு கோச்சிங் சென்டரில் நான் சும்மா பேசினேன், அது சீரியஸாக லவ்னு எடுத்துக்கிச்சு, சும்மா தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம், நான் எதுவும் இது பண்ணலை. உனக்கு வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நீ ஒரு வேலை கிடைச்சோ இது பண்ணியோ போயிருப்ப, வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு புகார் கொடுத்ததுன்னா, என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு, என் கூட பழகினாரு, என் கூட இங்கெல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ செல்ஃபின்னு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அதெல்லாம் எவிடன்ஸு, புரியுதா? ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன், காஃபி வித் அனு அப்படின்னு, ஃபன் டைம். அதெல்லாம் ஃபன் இல்லை, ஏன் அப்புறமா எங்கேயாவது ஸ்டாப்பு. அதனால அது உமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சீட்டிங்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் 420 கிரைம் நம்பர். அதாவது ஒரு எஃப்ஐஆருக்கு போட்டாங்கன்னா நம்ம எந்த வேலைக்கும் போக முடியாது. ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறதுனா கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுவும் உமன் சம்பந்தமானதுன்னா, இப்போ நம்ம சிஎம் லட்சம் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தா அந்த பொண்ணு 8 வருஷம் லவ் பண்ணுது. அவனையே சேம் கம்யூனிட்டி புதுசாக ஒருத்தனை லவ் பண்ணுறதுனால வெளிநாட்டில் இருந்து அவன் துபாயிலே சூசைட் பண்ணிக்கலாம். எந்த விதமான வழக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் சும்மா நான் ஃப்ளோட்டிங் பண்ணேன் சார், நான் சும்மா இதுதான் பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் அப்படின்ட்டு அது என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா கன்ஃபார்மாக வழக்கு பதிவு செஞ்சு ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரேப் கேஸே போட்டுருவாங்க. வித் கன்சர்ன், வித்தவுட் கன்சர்னே கிடையாது. 4 வருஷம் ஒன்றா லவ் பண்ணியிருப்பீங்க, ஒன்றா சுற்றிருப்பீங்க, ஒன்றா தனிமையில் இருந்திருப்பீங்க, எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரேப் கேஸ் போட்டுருவாங்க. சரியா? சரி, இன்னொன்று மெயினாக நம்மளால நம்ம குடும்பம் எந்த அசிங்கமாக பாதிக்கப்படக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது.
அதனால் இந்த ஃபோனு நண்பர்கள் இது எல்லாமே இருக்க வேண்டியது தான். ஆனால் அதை ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேற படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து எழுதுங்க, கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.